சூத்திரர்கள் என்று சொல்லி பெரியார் ஏமாற்றியதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து சம்பத் நகரில் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் சாதி மத சகதிகளில் இருந்து வெளிவந்து நாம் தமிழர் கட்சி தற்போது திராவிட இயக்கங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பதாக கூறினார். தமிழ்நாட்டில் முன்னர் இந்தி திணிக்கப்பட்டதாகவும் தற்போது இந்திக்காரர்கள் திணிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். அவன் இன்னைக்கு வந்துட்டான் 1.5 கோடி பேர். அவனுக்கு வேலை மட்டும் நீ கொடுக்கல, வாழுகிற உரிமை மட்டும் கொடுக்கல, வாக்குரிமையும் கொடுத்துட்ட. இன்னும் ஒரு 2 தேர்தல்களில் இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். திராவிடர்களுக்கு ஒரு பெரியார் மட்டுமே, ஆனால் தமிழர்களுக்கு 1000 பெரியார்கள் இருப்பதாகவும் அவர் கூறினார். எங்க அப்பா கார்மேகன் மருத்துவர் படிச்சு பார்த்தீங்க, ஐயா சுப்பராயன், காளிங்கராயன். எங்களுக்கு இங்க பாரு ஒரு பெரியார் தாண்டா திராவிடனுக்கு, நமக்கு 1000 பெரியாரடா, 1000 பெரியார். டாஸ்மாக் இல்லாமல் ஆட்சி செய்ய அரசிடம் மாற்று திட்டம் இருக்கிறதா எனவும் சீமான் கேள்வி எழுப்பினார். லாபம் கிடைக்கும் என்றால் சீமான் தன்னையே கொச்சைப்படுத்திக் கொள்வார் என்று மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் தமிழ் தேசிய கூட்டணி வேட்பாளர் வெண்ணிலாவை ஆதரித்து திருமுருகன் காந்தி பரப்புரை மேற்கொண்டார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரியாரை எதிர்த்து பேசி பாஜக அதிமுக ஓட்டுகளை பெறுவதுதான் சீமானின் கணக்கு என்று கூறினார். பெரியார் குறித்து பொதுவெளியில் சீமான் கூறிய கருத்துக்கு விவாதம் செய்ய அவர் எங்கு சென்றாலும் தாங்களும் பின்தொடர்வோம் என்றார். உங்க வீட்டு வாசலுக்கே வந்துட்டோம், அதற்கும் பதில் சொல்றதுக்கும் வீட்டு விட்டு வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லாமல் வீட்டுக்குள்ளே பதுங்கி கிடந்தீங்க. அதற்கு பிறகு நீங்க நேரடியாக என்ன பண்ணீங்க, ஈரோட்டுக்கு வந்துட்டீங்க, இடைத்தேர்தல் இருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் ஈரோட்டுக்கே வந்திருக்கிறோம். நீ எங்க போனாலும் நாங்கள் வந்து நிற்போம், உங்க அரசியலை அம்பலப்படுத்துவோம். சீமான் மீது திமுக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது என்று திருமுருகன் காந்தி கேள்வி எழுப்பினார். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதில் தெளிவாக இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நயினார் நாகேந்திரன் அவரது ஆசையை தெரிவித்துள்ளார் என்றார். அவங்க ஆசைப்படுறத வச்செல்லாம் நான் சொல்ல முடியாது, ஆனால் எங்களுடைய கருத்து தெளிவாக புதுசாக சொல்லிட்டாரு. அதனால் இப்போ நோ அலையன்ஸ் வித் பிஜேபி in 2026 in future also. விஜய் தங்களுக்கு எதிரி கிடையாது என்றும் ஜெயக்குமார் கூறினார். அவர் ஒன்றும் எங்களுக்கு எதிரி இல்லையே, எங்களுக்கு அவர் ஒன்றும் எதிரி இல்லையே. பெரியாரை சிறுமைப்படுத்திய யாராக இருந்தாலும் தமிழ்நாடு அரசியலில் இருந்து தனிமைப்படுத்தப்படுவார்கள், அது சீமானாக இருந்தாலும் சரி எனவும் ஜெயக்குமார் கூறினார். தந்தை பெரியாரை அது சீமானா இருந்தாலும் யார் சிறுமைப்படுத்தினாலும் சரி, தமிழ்நாடு அரசியலிருந்து அவர்கள் தான் விரைவில் ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலை நிச்சயமாக உருவாகும். முதலமைச்சரின் மதுரை உரை தொடர்பாக கருத்து கூறிய ஜெயக்குமார், அதிமுக என்றும் யாருக்கும் அடிமையாக இருந்ததில்லை எனவும் திமுக தான் பதவிக்காக குடும்பத்திற்காக தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டுக் கொடுத்ததாக தெரிவித்தார். பள்ளிக்கல்வித்துறையில் தற்காலிக பணியிடங்கள் நிரந்தரமாக்கப்பட்டுள்ளன. பள்ளி கல்வித்துறையில் உள்ள 47,000 தற்காலிக பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. அரசு பணியிடங்களை பொறுத்தவரை பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டதும் உடனடியாக நிரந்தர பணியிடங்களாக அறிவிக்கப்படுவதில்லை. சில ஆண்டுகளுக்கு தற்காலிக பணியிடங்களாக அவை நிர்வகிக்கப்பட்டு பின்னர் நிரந்தரமாக்கப்படும். அதன்படி பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர் இடங்கள் என 10 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக அடிப்படையில் இருந்து வந்த 47,000 பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்து பள்ளி கல்வித்துறை செயலாளர் மதுமதி உத்தரவிட்டுள்ளார். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தவிருப்பதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பு அறிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் மயில், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றார். வருகிற 14ஆம் தேதி, பிப்ரவரி 14ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் வட்ட தலைநகரங்களிலே, தாலுகா அளவிலே ஆர்ப்பாட்ட போராட்டங்களை நடத்துவதென்றும், அதன் தொடர்ச்சியாக பிப்ரவரி 25ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களிலே மறியல் போராட்டத்தை நடத்துவதென்றும் ஜாக்டோ ஜியோ முடிவு செய்திருக்கிறது. கடந்த பல ஆண்டுகளாக அரசு பணியிலிருந்து ஓய்வு பெறுபவர்கள் மற்றும் இறப்பின் காரணமாக 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட காலியிடங்கள் இருப்பதாகவும் மயில் தெரிவித்தார். சென்னையில் 3 சிறுமிகளிடம் தனிமையில் இருந்த சிறுவர்கள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். பெரம்பூரைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது 12 வயது மகளை காணவில்லை என்று சனிக்கிழமை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர்.
காவல்துறையினர் தொடர்ந்து நடத்திய தேடுதல் வேட்டையில் பெரம்பூர் பகுதியில் உள்ள அரசு கட்டிடத்தின் மேல் பகுதியில் 3 சிறுமிகள் இருந்ததும் அவர்களுடன் சில இளைஞர்கள் தனிமையில் இருந்த அதிர்ச்சி தகவலும் தெரியவந்தது. 3 சிறுமிகளையும் மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்த காவலர்கள் அவர்களுடன் இருந்த கலிமுல்லா, அபிஷேக் மற்றும் ஒரு சிறுவன் ஆகியோரை கைது செய்து சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். மேலும் உடந்தையாக இருந்த சையது முகமது ஜாஃபர் மற்றும் 18 வயதிற்குட்பட்ட 2 சிறுவர்களும் கைது செய்யப்பட்டனர். சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த 3 சிறுமிகளை காதலிப்பதாக அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகள் அனைவர் மீதும் போக்சோ சட்டத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். புகார்களுக்கு கடந்த அதிமுக ஆட்சியைப் போன்று அலட்சியம் காட்டாமல் விரைந்து நீதி கிடைக்க திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளார். விரைவாக நடவடிக்கை எடுத்துவிட்டார்களே என்ற விரக்தியிலும் அரசியல் ஆதாயம் பெறவும் குறை கூறி எடப்பாடி பழனிசாமி அவதூறு பதிவு போட்டிருப்பதாகவும் அமைச்சர் விமர்சித்துள்ளார். சார்களை காப்பாற்றுவதில் கைதேர்ந்த எடப்பாடி பழனிசாமிக்கு கடந்த ஆட்சியின் சார்களை நினைவிருக்கிறதா என்றும் வினவியுள்ளார். வட்டச் செயலாளர் சுதாகர், பொள்ளாச்சி நகர மாணவரணி செயலாளர் அருளானந்தம், முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் ஆகியோரின் பெயர்களை குறிப்பிட்டுள்ள அமைச்சர் சிவசங்கர், அதிமுகவின் சார்களை மக்கள் ஒரு நாளும் மறக்க மாட்டார்கள் என்று அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் பாமக நிர்வாகிகளுடன் அதன் நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு அமையும் கூட்டணி ஆட்சியில் பாமக பங்கு பெறும் என்று அக்கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்ட பாமக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது பேசிய ராமதாஸ், தருமபுரி மக்கள் விழிப்புடன் இருந்தால் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் பாமக மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று கூறினார். தருமபுரி மாவட்டத்து மக்கள் மேலும் விழிப்போடு இருந்து 26 அந்த தேர்தலில் நாம் மிகப்பெரிய வெற்றியை பிடித்து ஆட்சியை பிடிக்க வேண்டும். நிகழ்ச்சியில் பேசிய அன்புமணி ராமதாஸ், 2026ஆம் ஆண்டில் அமையும் கூட்டணி ஆட்சியில் பாமகவின் பங்கு நிச்சயம் இருக்கும் என்று தெரிவித்தார். சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் சங்கம் முறைப்படி பதிவு செய்யப்பட்டதாக தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் பகுதியில் சாம்சங் நிறுவன ஆலை செயல்படுகிறது. அதன் பணியாளர்கள் தொழிற்சங்கத்திற்கான அங்கீகாரம் மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டம் செய்தனர். பல நாட்கள் போராட்டம் தொடர்ந்த நிலையில் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு பின்னர் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. இதனிடையே சிஐடியுடன் இணைந்த சாம்சங் தொழிலாளர் சங்கத்தை பதிவு செய்வது தொடர்பாக 6 வாரங்களுக்குள் பதிலளிக்க கடந்த டிசம்பர் முதல் வாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் சங்கம் தொழிற்சங்க விதி 1926 கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து நியூஸ் 18ற்கு பேட்டியளித்த சாம்சங் நிறுவன சிஐடியு தொழிற்சங்க மாநில தலைவர் முத்துக்குமார், சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்றார். இது சட்டத்திற்கு நாங்கள் நடத்திய போராட்டம், தொழிற்சங்கத்தினுடைய அடிப்படையான உரிமைகளை வலியுறுத்தி நடத்திய போராட்டத்தில் கிடைத்திருக்கிற வெற்றி. சங்கம் அமைத்துக் கொள்ளலாம் என்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் 19 விதி கூறுகிறது. அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க வேண்டும் என்று இனியாவது தமிழக அரசும் இந்திய அரசும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கடுமையான ஒரு உத்தரவினை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். தங்களது சங்கத்தை சாம்சங் நிறுவனம் அங்கீகரிக்க வேண்டும் என்று முத்துக்குமார் கூறினார்.